நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்ஸில் என்னால் ஷைன் பண்ண முடியல. எனக்கு மெயின்ஸ் நல்லா வரும், ஆனாலும் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் கம்மிங் 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருத்திகா. நான் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். நான் இந்த டிஆர்பியில் செலக்ட் ஆகி தூத்துக்குடி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் செலக்ட் ஆகியிருக்கிறேன். நான் இங்கே வந்து நிற்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதை விட என் ஹஸ்பண்ட் தான், அவங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. ஏன்னா எப்போ ஆரம்பித்த ஜேர்னினே இதை சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு நான் 12th முடித்தது 2011, எனக்கு மேரேஜ் 2012. ஏன்னா எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு 12லேயே மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லோரும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்கா, நீ படிக்கிறியான்னு கேட்பாங்க. ஆனால் என்னை அவங்க பொண்ணு பார்க்க வரும்போதே நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ படிக்கிறேன்னு சொன்னேன். அப்போலேருந்து படிக்க என்னை வச்சாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு படிக்க வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. நான் வெறும் +2 தான் முடிச்சிருந்தேன். இப்போது என்னை பிலிட் முடிக்க வச்சுருக்காங்க. 3 டிப்ளமோ கோர்ஸ் முடிக்க வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தமாக என்னென்ன தேவையோ எல்லாமே, எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்னு என்னென்ன நான் ஆசைப்பட்றனோ எல்லாமே என்னை படிக்க வச்சாங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருப்பேனா அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதை விட அவங்களுக்கு தான் நான் இந்த பெருமையை சேர்க்கணும்னு நினச்சேன். அவங்கள இந்த மேடைக்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். நாட்கள் சொல்ல முடியாது, வருஷங்களாகவே காத்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோலாம் வருமா. 2021 என்ன டிஎன்பிஎஸ்சியில் சேர்த்து விட்டாங்க. குரூப் 1 பேட்ச் வந்தேன். என்னோடய நேரமோ என்னமோ தெரியல, அது கொரோனா பேட்ச் இதாகிருச்சு. யூடியூப்பில் தான் கிளாஸ் நடந்துச்சு. என்னால் அதை ஒழுங்காகவே பார்க்க முடியல. நான் இவ்வளோ டிலே ஆனது என்னை வெற்றிக்கா அப்படின்னு நினச்சேன்னா நான் தொடர்ச்சியாக படிக்கலை. அதுதான் என்னோடய காரணம். என்னை பொண்ணு பார்க்க வரும்போது கேட்டவங்க, நான் கல்யாணமாகி 2 மாதத்துலேயே எனக்கு டிஎம்எல்டி கோர்ஸ் போட்டு விட்டாங்க. அது மெட்ராஸ் போய் கவுன்சிலிங் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்லேயே எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் என்னால் 1 இயர் டெலிவரிக்கு 2 நாள் வரைக்கும் என்னால் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு சிசேரியன், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அப்புறமும் டிஜிஎன்எம் கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க. அதுவும் என்னால் 1 இயர், கொரோனா வந்துருச்சு, 1 இயர் அதோட ஸ்டாப் ஆகிட்டேன். அவங்களுக்கு ஆசை என்னை மெடிக்கல் ஃபீல்டில் சேர்த்து விடணும், நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் அதை நிறைவேற்ற முடியல. எனக்கு பேங்க் வேலை கிடச்சிருக்கு, அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். இந்த டிஆர்பி வந்து நான் 22-23 பேட்ச்லேயே முடிச்சிட்டேன். அப்போ உள்ள அட்டம் கொடுத்தேன், எனக்கு அது கிளியர் ஆகலை. இப்போ எஸ்ஆர்பி டிஆர்பி ரெண்டுமே கிளியர் ஆகி இன்டர்வியூ வரை போனேன். எனக்கு டிஆர்பியில் கிடச்சிருக்கு. இன்ஸ்டியூட்டில் என்ன நினச்சேன்னா, நான் வரும்போது ஒரு கிளாஸு கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம். அவங்களுக்கு எந்த ஃபினான்சியல் சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்ம சும்மாவே ஆனால் அவங்க ஒரு நாள் கூட என்ன சொன்னதே கிடையாது. நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க இது வரைக்கும் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நீ படி, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களை, நீ படி, உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் என்ன அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அம்மா, அத்தை, அண்ணி, என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். நான் இங்கே வந்துட்டேன்னா சாயங்காலம் ஈவினிங் ஆகும். நான் ஸ்டடி ஹால் வந்துடுவேன். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஸ்டடி ஹால் வந்துடுவேன். சாட்டர்டே சண்டே கிளாஸ் போயிடுவேன். டெஸ்ட் பேட்ச் போடுவேன். டெஸ்ட் பேட்ச்சில் பஸ் ஏறதுக்குள்ளேயே ரிசல்ட்டு போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி வரணும், நம்ம ரேங்க் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக. என் பிள்ளைங்க, என் ஹஸ்பண்ட் தான் ஆர்வமாக இருப்பாங்க. எத்தனை ரேங்க் எடுத்திருக்க, நீ கிஃப்ட் வாங்கினியா, ஃபஸ்ட் எக்ஸாம் பண்ணும்போது கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, நீ கிஃப்ட் வாங்கினியா அப்படின்னு அவங்க கேட்குறதே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் அகாடமி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.